வச்சிருக்கேன். அநேக மிஷனரிகளை குறித்து நான் பார்த்திருக்கிறோம் இல்லையா? நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துக்கு எந்த மிஷனரி தெரியுமா? திருவள்ளூர் மாவட்டம் கௌரி கரங்களை தட்டி கத்தனாம் கௌரி அந்த திருவள்ளூர்ல டேன் பானையில வலது பக்கமே நினைவாளர் சபை பள்ளிக்கூடம் எல்லாருக்கும் நினைவு கௌரி நினைவு ஆலயம் இல்லைங்களா? நம்ம செங்குன்றம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்க்க ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச் பேர் தெரியுமா? லெஸ்லி நியூபிகன். அவர் ஒரு மிஷனரி தான். மதுரையில ஆயரா இருந்தார். அப்புறம் வந்து பிஷப் ஆகி அமெரிக்கா தேசத்தை லெஸ்லி நியூபிகன் அவர் நினைவா அங்க சபை இருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்க்க. இப்படி அநேக மிஷனரிகள் வந்து நம்முடைய தேசத்துல வந்தாங்க. அதனால நம்ம இப்ப டீசெண்டா பேண்ட் ஷர்ட் போட்டு இல்லையா கை கட்டிருக்கிறோம். அவங்க எல்லாம் வரலன்னு சொன்னாங்க. நம்ம இன்னும் ஆண்டைக்கு அடிமையா தான் இருப்போம் இல்லைங்களா? செருப்பு போடக்கூடாது, படம் பிடிக்கக்கூடாது, அவங்க சொல்ற வேலை தான் நம்ம செய்யணும்னு சொல்லி இருந்திருப்போம். அவங்க வந்து நம்ம எல்லாரையும் கொஞ்சம் கிளீன் பண்ணி முடி வெட்டி நல்லா ட்ரெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க, படிக்க வச்சிருக்கிறாங்க இல்லையா? மாதிரி பக்கத்தில் மோரிஸ் ஹாஸ்டல் அவங்க மூலியமா நிறைய பேர் நம்ம சசியா சைமன் ஸ்ரீஜானை போன்றவெல்லாம் நிறைய பயன்பெற்றாங்க. நாங்கள் வந்து எண்ணூர்ல ஜூலிக்கு தவிர அவர்கள் மூலமா கொஞ்சம் பேர் பயன்பெற்ற கல்வி ஹாஸ்பிட்டல். ஏன் சொல்ல வரேன்னா அந்த மிஷனரிகள்லாம் வந்ததுனால நம்ம இந்தியாவுக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுது இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்றோம், தமிழ்நாட்டில இருந்து மிஷனரிகள் எங்க போறாங்க, வட இந்தியா கோழித்துக்கு போறாங்க இல்லைங்களா? நாம ஒரு மிஷனரி தாங்குறோம். எஃப்எம்பிக்கு நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு இருக்கிற ஒரு மிஷனரிக்கு நம்ம சபை சார்பா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு நம்ம 4000 ரூபாய் கொடுத்து தாங்குறோம் இல்லையா? நம்ம சபையில பாருங்க. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் அரசாங்கம் தடை பண்ணிச்சு, மிஷனரிகள் யாரும் வரக்கூடாது, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது, மதமாற்றம் செய்யறாங்க சொல்லி. எப்படி அவங்க மதமாற்றம் செய்யல, மக்களை நல்வழிப்படுத்துறாங்க. எப்படி ஆதியாகமத்தில் வாசிக்கிற இல்லையா? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டது. அங்க வெறுமையாய் ஒழுங்கிலுமா இருந்தது, ஒழுங்குபடுத்தினார். அது போலதான் மிஷனரிகள் வேலை. அவங்க மதம் மாற்றத்துக்காக வரல. இவங்க தான் மதம் மாறுறாங்க சொல்றாங்க. நோ, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறாங்க இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறாங்க. நீங்க சேனலா உட்காந்துங்க வரணும்னா டீசெண்டா இதுக்கெல்லாம் காரணம் முன்னாலும் அந்த மிஷனரிங்க. நம்முடைய மிஷனரியோட ஜாத்தியம் செய்யா ஆஸ்திரேலியால இருந்து வந்து இங்க இப்படிப்பட்ட ஒரு சபை இருக்கிறதுக்கு காரணம் யாரு? ஜாத்தியம் செய்யா. இவங்களாம் தியாகத்தோடு வந்து இங்க என்ன தனி கூட தான் சபை. ஆஸ்திரேலியாவுக்கு போனீங்கன்னா 300 கிலோமீட்டருக்கு ஒரு சபை. அப்படி போயிட்டு கலெக்ஷன் பண்ணி தான் காணிக்கை அனுப்புவாங்க. அப்படிப்பட்ட உருவான சபைகள் தான் கிட்டத்தட்ட 80 சபைகள் மேல எல்லாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் தான். அவருடைய என்னது அவருடைய வந்து நோக்கெல்லாம் வந்து பட்டணத்தில் கிடையாது, கிராமங்கள்ல தான். தப்பிதான் ஒரே ஒரு சபை வந்து ஐஓசி. ஆகவே இன்றைக்கு நாம பார்க்க போறது ரேனியஸ் ஐயர். யார் அவரு? ரேனியஸ் ஐயர், சார்லஸ் தியாபியஸ் ரேனியஸ். அவர் எங்க பிறந்தாருன்னா போலந்து நாட்டில் 1790ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் நாள் பிறந்தார். சீர்திருத்த சபையின் சேர்ந்தவர் அவர். ரீஃபார்ம் சர்ச், அதாவது நம்ம மார்ட்டின் லூத்தர் இருக்கார் பாருங்க, கேத்தலிக்ல நடக்கிற எல்லா குற்றச்சாட்டுகளை ஒரு 90 குற்றச்சாட்டுகளை எழுதி பொது இடத்துல வச்சுட்டு அது மூலமா அந்த சீர்திருத்த சபைகள், பேப்டிஸ்ட் சர்ச்சி, அப்புறம் லுத்தரன் சர்ச்சி, இப்படி பல சபைகள் வந்தது சீர்திருத்தத்தினால. அந்த ஆசில பாத்தீங்களா, ஃபாதர் சொல்றதுதான். யாரும் பைபிள் கொண்டு வரக்கூடாது, யாரும் கொண்டு வர மாட்டாங்க, அவர் படிக்கிறது தான். அதே போல திருவிழு கொடுக்கும் போது கூட அப்பத்தை தான் கொடுப்பாரு, ரசத்தெல்லாம் அவர் குடிச்சிடுவார்.
அது மாத்திர பாவத்தை அறிக்கை செய்யணும்னு சொன்னா ஒரு கூண்டு இருக்கும். உள்ள ஃபாதர் இருப்பாரு, வெளியே என்ன பண்ணுமா அவங்க செஞ்ச பாவத்துல சொல்லணுமா. இவர் ஆண்டவருக்கு சொல்றாரு, அப்படி கிடையாது. தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்து தான் இல்லையா. அதனால இதெல்லாம் தவறுன்னு சொல்லி மார்ட்டின் லூத்தர் 90 குற்றச்சாட்டுகளை எழுதி பொது இடத்துல வச்சார். அதுக்கப்புறம் தான் ரீஃபார்ம் சர்ச், அதான் சீர்திருத்த சபைகள் உண்டானது. அந்த சீர்திருத்த சபையை சேர்ந்தவர் தான் யாரு? சார்லஸ் கேம்பியஸ் ரேனியஸ் இல்லையா. அவர் 1814 ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி சர்ச் மிஷன் சங்கம் சார்பா இந்தியாவுக்கு ஊழியக்காரர் வந்தார். இந்தியாவில் வந்த தரங்கம்பாடி இல்லையா, அங்க இறங்கி தமிழ் கத்துக்கினார். தரங்கம்பாடினா விசேஷம் ஞாபகம் இருக்கா? தரங்கம்பாடி சீகன் பால் பிரிண்டிங் மிஷின் கொண்டு வந்து முதல்ல அச்சிட்டது என்ன? பைபிள் தான். கரங்கள் தத்துவம். அது ஜெர்மன் சேர்ந்தவர் சீகன் பால். தரங்கம்பாடியில் மிஷின் கொண்டாந்து பிரிண்டிங் பண்ணது முதல் புஸ்தகம் பைபிள் தான் அச்சு. அந்த தரங்கம்பாடியில தமிழ் கத்துக்கிட்டாரு. 1820ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் நாள் திருநெல்வேலி அடைந்து அங்க என்ன பண்ணாரு? 18 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். தரங்கம்பாடியிலிருந்து போய் திருநெல்வேலியில நெல்லை மாவட்டத்தில் அங்க சாதியினரால் கொடுமை, உயர் ஜாதி கீழ் ஜாதி சொல்லி ஜாதி கொடுமைனால நிறைய பேர் என்ன பண்ணாங்க? கஷ்டப்பட்டாங்க. இந்த மத மாரணங்களை என்ன பண்ணாங்க? ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்காக என்ன பண்ணாரா? புலியூர் குறிச்சின்னு 1827 புலியூர் குறிச்சின்னு சொல்லப்பட்ட அந்த கிராமத்தை என்ன பண்ணாரா? டோனா பிரபு மூலமா தத்தி எடுத்துக்கிட்டாரா. டோனா பிரபு மூலமா அந்த புலியூர் குறிச்சி. அப்ப இப்போ அந்த ஊர் பேர் டோனா ஊர். என்ன ஊரு? டோனா ஊர். பாருங்க, ரேனியஸ் ஐயர் அவரு பிறந்தது எங்க போலந்து. அவர் இந்தியா மேல தாகம் வைத்து ஆண்டுடைய அன்பை சுமந்து அங்க இப்ப டோனா ஊர் சொல்லி அது அழைக்கப்படுகிறது. அந்த ஊரை தத்தி எடுத்து அங்க என்ன பண்ணாராம்? மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவருடைய தேவையெல்லாம் சந்தித்து வாழ்ந்தார் இல்லையா. 1820 முதல் 1835 வரை என்ன பண்ணார்? அவருடைய வாழ்க்கை வரலாறு திருநெல்வேலியில சபை வளர உதவியா இருந்துதான். கடைசி அவர் 1838 ஜூன் 5ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு என்ன பண்ணாரு? ஆண்டுடைய மடியில சாய்ந்தார் இல்லையா. அவங்க இன்னைக்கு நாம யாரை பார்த்தா ரேனியஸ் ஐயர். ஏன்னா முன்னாடி இருக்கிறதா புரிய நுழையாது. இப்போ பேசப்படுறது ரேனியஸ் ஐயர். அவங்க அங்க ரேனியஸ் ஐயர் மாதிரி நாம கூட என்ன பண்ணோம்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும் இல்லையா. நம்ம அப்படியே உட்கார்ந்து இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொருவரும் மிஷினரியா மாறணும். நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணோம்? மிஷினரியா மாறணும். நமக்கு கொடுத்துக்க பெரிய கட்டளை மத்திய 28:18-20 வரைக்கும் நீங்க வாசினா, இதான் வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை ஞானசாரம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளை ஞாபகம் அவர்கள் கை கொள்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? உபதேசம் பண்ணுங்க. இதை உலகத்தின் முடிவு வருந்தால் சகல நாட்கள் நம்மளோட கூட இருக்கிறேன் இல்லையா. சபை கொடுத்த கிரேட் கமிஷன் பெரிய கட்டளை. நம்ம அந்த கட்டளை நம்ம நிறைவேற்றணும், செய்யணும். செய் அல்லது செத்து மாதிரி, டூ ஆர் டை இல்லையா. கோ ஆர் சென்ட். காஸ்பல் ரெண்டா பிரிங்க. கோ பிளஸ் ஸ்பெல். போய் சொல்லு. என்ன சொல்லு? செல்வி நாடகத்தை சொல்லு, அந்த நாடகத்தை சொல்றாரு. என்னை பற்றி சொல்லு. இந்த லேகியோனாக பிசாசு பிடித்து இருந்தவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து ஆண்டுடைய பாதப்படியில் அமர்ந்து இருக்கிறான். அவன் கேட்கிறான், நான் உங்க கூடவே இருக்க போறேன்னு சொல்லி. ஆண்டு அவனுக்கு என்ன கொடுத்தாரு பதில? இல்லப்பா, நீ கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை நீ போய் மற்றவங்களுக்கு சொல்லு இல்லையா. அவங்க நாம சொல்லணும். கர்த்தர் மற்றவங்களுக்கு என்ன பண்ண நாம சொல்லணும் இல்லையா. ஆகவே இன்னைக்கு ரேடியோ செய்யற பற்றி நாம கொஞ்சம் பார்த்தோம். ஆகவே இப்ப நம்ம ஆண்டுடைய வார்த்தை கொஞ்ச நேரம் தியானிச்சு ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை கடைசலாம். உபாகமம் 33:29. உபாகமம்
33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை கொடுக்கும் படையும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அன்பின் வார்த்தை உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ யாரு? பாக்கியவான். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் யாரு? அவன் ஞாபகம் இருக்கா? இஸ்ரவேல் யாரு? எத்தன். பேரு யாக்கோபு. அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். அண்ணனை ஏமாத்தி சேஷபுத்திர பாகத்தை என்ன பண்ணான்? வாங்கிட்டான். அவன் யாக்கோபு. அங்கிருந்து அப்பா வீட்டுல இருந்து தான் மாமா வீட்டுக்கு போகும்போது பாதி வழியில அங்க ஆண்டவரோடு கூட போராடி ஜெபமான்றாரு. அப்பதான் பேர் கேட்கிறாரு. உன் பேர் என்ன? யாக்கோபு. ஆண்டவர் அங்க என்ன பண்றாரு? அவன இனி உன் பேர் யாக்கோபு இல்ல, இஸ்ரவேல். இல்லையா? இனி உன் பேரு இஸ்ரவேல். இஸ்ரவேல் சொன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன், கொடுத்து வச்சவன் சொல்றாங்க இல்லையா? நீ என்னப்பா கொடுத்து வச்சவன்? நீ என்ன கொடுத்து வச்சவன்? ஆகவே நாம் எல்லாரும் கொடுத்து வைத்தவர்கள். இல்லையா? அவர்தான் சொல்ல, இஸ்ரவேலே நீ யார்? பாக்கியவான், பாக்கியவதி. அங்க சொல்றாரு ஏசை 44:21. ஏசை 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்ம அவரை மறந்துடுறோம், ஆராதனை மறந்துடுறோம், நைட் பிரேயர் மறந்துடுறோம், ஆயத்த ஜபத்தை மறந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணலையா? மறக்கல. கரங்களை தட்டி கத்தனாலும் பயன்படுத்தும். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறப்பாத வழிய நான் உங்களை மறவேன். என் உள்ளங்கையில் உன்னை மறந்திருக்கிறேன். இல்லையா? நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம்முடைய உள்ளங்கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு? மறைந்திருக்கிறார். அப்பப்போ எடுத்து பார்ப்பாரு. சில பேர் ஜோபியில பாத்தீங்கன்னா போட்ட தங்கன்னு தெரியும். மினிஸ்டர் ஒயிட்ல அம்மா போட்டா, அப்பா போட்டா, அண்ணன் போட்டெல்லாம். ஏன்னா அப்பப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்க பார்த்துக்குவாங்க, நேசிக்கப்பட்டவங்க. மற்றவங்க போட்டாலும் யாரு விரோதி போட்ட வச்சுட்டு இருப்பாங்க, கீழ்ச்சி போட்டுடுவாங்க. அப்படிதான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளங்கையில செதுக்க வச்சுக்கிறாராம். இல்லையா? மகாபலிபுரம் போனீங்களா, ஒழுங்கினமா இருக்கிற கல்லெல்லாம் என்ன பண்றாங்க? உளிய வச்சு செதுக்க அழகான ஒரு சிலையை செய்து வச்சு. அது போல நம்ம ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அவருடைய கையில உள்ளங்கையில செதுக்க வச்சுக்கிறாராம், கொடுத்து வச்சுக்கிறோம். இல்லையா? கர்த்தர் நம்ம எல்லாரையும் என்ன பண்ணிக்கிறாரு? ஆமா, அப்பப்ப எடுத்து பார்ப்பாரு. அதான் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யோசேப்பு ஜெயிலில் இருக்கும் போது பானை பாத்திரக்காரனுக்கு கனவு வந்தது. அந்த கனவு கரெக்டா சொல்லிட்டான். நீ எழுந்து போன வேலையை உனக்கு கிடைக்கும், நீ உயர்வடையும் போது என்னை நினைச்சுக்கோன்னு சொன்னான். அதே போல இவனுக்கு வேலை கிடைத்தது. டோட்டலா என்ன பண்ணான்? யோசேப்பை மறந்துட்டான். இல்லையா? யோசேப்பை டோட்டலா மறந்துட்டான். அதான் உலகம். ஆனால் ஆண்டவர் நம்மள என்ன பண்றது இல்ல, மறக்கிறது. சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அடுத்து வாசிக்கலாமா? என்னாகும் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி. அந்த முதல் பகுதி தான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம். கரங்களை தட்டுவோமா? நம்மை ஆசீர்வதிப்பதுதான்
ஆண்டவருக்கு என்னவா பிரியம். சில பேருக்கு சில உணவு பிரியம். ஃப்ரைட் ரைஸ் பிரியம், அதுக்கப்புறம் நூடுல்ஸ் பிரியம், அப்புறம் என்ன பிரியம்? பிரியாணி பிரியம் இல்லையா? ஆனா ஆண்டவருக்கு என்ன பிரியமா? நம்மளை ஆசீர்வதிப்பதான் அவருக்கு பிரியமா இல்லையா? நம்ம ஆசீர்வதித்து அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன் இல்லையா? ஆகவே நம்ம உயர்த்தும்படியாக தான் அவர் தன்னை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா? தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற அந்த அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டு பூமியில மனிதனாய் வந்து மனிதனை போல அவர் திருமுழுக்கு எடுத்து சோதிக்கப்பட்டு நம்மை போல அவர் பாடல்கள் பட்டார் இல்லையா? பரலோகத்தினுடைய தேவகுமாரன் என்ற அந்தஸ்து, அந்த மேன்மையெல்லாம் என்ன பண்றாரா? விட்டுட்டு பூமிக்கு வந்தார் இல்லையா? சார்லஸ் சொல்லி இங்கிலாந்து நாட்டு பிரதமருடைய மகன் சார்லஸ், அவர் என்ன பண்ணாரு? ஏழை குடிசையில் இருக்கிற ஒரு சகோதரியை திருமணம் பண்ணி கொள்வதற்காக என்ன பண்ணாரா? அந்த பிரதம மந்திரியுடைய மகன் என்ற அந்தஸ்து என்ன பண்றா? விட்டுட்டு குடிசையில் இருக்கிற அந்த ஏழை சகோதரியை திருமணம் பண்ணி கொண்டாராம் இல்லையா? அவர்தான் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையை மனம் முடிப்பதற்காக தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற அந்த அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டு பூமிக்கு வந்தார் இல்லையா? அவர் சொல்ற இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அடுத்து இஸ்ரவேலை பத்தி சொல்ற பாருங்க, ஓசியா 14:5. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் இல்லையா? போதுமா? ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு எப்படியா இருக்கிறாரா? பனி போல இருக்கிறாரா? பயிர்கள்லாம் வந்து பனியில விளையும். உளுந்து, காராமணி எல்லாம் இந்த வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுல என்ன பண்ணலாம்? பனியில விளையும். பனிதான். அவர்தான் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு எது போல இருக்கிறாரா? பனியை போல இருக்கிறார். சில நேரங்களில் இந்த சிறங்கு போன்ற புண்ணுங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? பனியில போயிட்டு நீல தேய்ச்சிட்டாங்க ஆகும், சுத்தமாகும் இல்லையா? ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? பனியை போல இருக்கிறார். ஆகதான் நீங்க சொன்னாரு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை சொல்ற, இஸ்ரவேலே நீ யாரு? நீ யாரு? பாக்கியவான், பாக்கியவதி. ஆகவே அவர் சொல்றாரு, அவர் இஸ்ரவேலுக்கு எப்படி இருக்கிறாரா? சகாயம் செய்யும் கேடகம். சகாயம் எபிரேயர் 13 வாசிக்கலாமா? அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லாமே. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். தி லார்ட் இஸ் மை ஹெல்பர். எப்படி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் சொல்றாங்க இல்லையா? அது போல நம்முடைய ஆண்டவர் நமக்கு சகாயரா இருக்கிறார் இல்லையா? அவர் சகாயத்தினால தான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் நம்ம மேல சகாயம் வைக்கலனாக்கா எப்போ நாம் மறித்து போயிருவோம். புலப்பொழுது சொல்றாரு இல்லையா? நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது ஆண்டவருடைய கிருபை, நாம் செத்து போகாமல் இருப்பது ஆண்டவருடைய கிருபை. கொரோனாவில் நம்மளை பாதுகாத்தார், கொள்ளை நோயில பாதுகாத்தார், விளையாடுகளை பாதுகாத்து நீங்க ஜீவனோடு வைத்திருக்கிறார் ஆண்டவருடைய சகாயம் இல்லையா? தி லார்ட் இஸ் மை ஹெல்பர். கர்த்தர் நமக்கு சகாயம் இருக்கிறார். குடும்பத்தில் சொல்லுவாங்க சொந்தக்காரங்க, நான் உனக்கு சகாயம் பண்றேன்னு வாங்க, சகாயம் செய்யறேன்னு சொல்லுவாங்க. 1 மாசம் 2 மாசம் 3ஆம் மாசம் கேட்கும்போது சாரி எங்களால முடியாது, நீ பார்த்துக்கோ. அந்த ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு சகாயரா இருக்கிறார். கரங்கள் தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாழ்நாள் முழுவதும் சகாயரா இருக்கிறார். இந்த தேவன் என்னைக்கும் அல்ல, சதா காலையில் நம்முடைய தேவன் மரணப்படுத்து நம்மை நடத்துவார். உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், இதுவரை செய்தேன், நரவயது வரை அப்படி செய்வேன் சொல்ற. அவர் நம்முடைய ஆண்டவர் நமக்கு இஸ்ரவேலுக்கு என்னவா இருக்கிறாரு?
சகாயரா இருக்கிறார். ஏசாயா 41:10, ஏசாயா 41:10, 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி மலகத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி மலகத்தை உன்னை நான் என்ன பண்ணுவேன்? தாங்குவேன். அல்லேலூயா. ஏசாயா சொன்னார் 46, ஏதுவேன், சுமப்பேன், தாங்குவேன். எப்படி இந்த பில்டிங் பில்லருக்கு தாங்கி இருக்குதோ அது போல நம்ம கத்து தாங்கி வருகிறார். அல்லேலூயா. நான் உன்னை தாங்குறேன், உன் குடும்பத்தை தாங்குறேன், உன் பிள்ளைகளை தாங்குறேன்னு சொல்லுவாங்க. தாங்க மாட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு தான். ஆனா ஆண்டவர் நமக்கு அவர் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சகாயம் செய்கிறவராக இருக்கிறாரு. அடுத்தது சங்கீதம் 125, 124:8. நம்முடைய சகாயத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நம்முடைய சகாயம் எங்க இருக்குது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய நாமம் வல்லமை உள்ள நாமம். அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் அந்த பூமியில ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்படவில்லை. அவர் நாமத்தினால் எதை காட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நமக்கு சகாயம் எங்க இருக்குதா? வானத்தையும் பூமி உண்டாகின கர்த்தருடைய நாமத்தில் இருக்குது. அல்லேலூயா. அவர் நமக்கு சகாயரா இருக்கிறார். அடுத்தது இஸ்ரவேலுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? கேடகமா இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? நமக்கு கேடகம் சொன்னா பாதுகாப்பு. இந்த போலீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கருமநாள் செய்து ஒரு தட்டி வச்சிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரைக் நடக்கும் போது கல்லு தூக்கி அடிப்பாங்க, சோடா குட்டி வீசுவாங்க, அழுகிற முட்டையில தூக்கி அடிப்பாங்க, தக்காளிகளை அடிப்பாங்க. அப்ப அந்த கேடகம் என்ன பண்ணுவாங்க? அந்த போலீஸ்காரங்க இப்படி தடுத்துக்குவாங்க. அப்ப அவங்க மேல போடாது. அது போலதான் நமக்கு இருக்கிற ஆபத்து, நமக்கு இருக்கிற எல்லா விபத்துல இருந்து நம்ம பாதுகாக்கிறவர் யாரு? கர்த்தர். கர்த்தர் தட்டுமா? நம்ம தூங்குறோம் நைட்ல, நம்மளை பாதுகாக்கிறது யாரு? அல்சிஷன் டாகா? எந்த டாகும் இல்லை. அது கூட பிஸ்கட் போட்டு ஏமாத்திடுறோம். ஆண்டவர் நம்ம பாதுகாக்கிறார். இதை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தும். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி உன்னை காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். நமக்கு கேடகமா இருக்கிறார், நமக்கு பாதுகாவலராக இருக்கிறார். செக்யூரிட்டின்னு போடுவாங்க கம்பல்ல. 11 வரைக்கும் சுத்துவார் ரவுண்ட்ஸ். 12 உடனே என்ன பண்ணிடுவாரு? தூக்கிடுவார். இல்லையா? மச்சான் பார்த்துரு செக்யூரிட்டி வேலைக்கு போனார். செக்யூரிட்டி போயிட்டு வேலையை பார்க்காம தண்ணி அடிச்சுட்டு நான் 2 அங்கே செத்துட்டாரு. ஜட்ஜி மேலே போன வேலைன்னா வேலை எதுக்காக போனாரு? பாதுகாப்புக்காக போன. செக்யூரிட்டிக்கு வேலைக்கு செக்யூரிட்டியா இருக்கணும். கட்சியில என்ன பண்றாரு? தண்ணி போட்டு அவரு இறந்து போயிட்டாரு. இல்லையா? பாருங்க, அப்படி இல்லை நம்முடைய ஆண்டவர். இதை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அதான் சொன்னாரு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமேலை. ஆமா, அந்த சராசரத்தின் படத்தை ராஜாதி ராஜாவுக்கு அவருக்கு சத்திரத்தில் இடம் இல்லை. அவர் பதிக்கிறது கூட இரவு காலறையில் தான் பதிச்சாங்க. இவ்வளவு படைச்சவருக்கு அவருக்கு என்ன இல்லை, வீடு கட்டுறவங்களுக்கு என்ன பண்ணல, வீட்டுல உனக்கு கிடையாது, தெரியல பார்த்துக்கோ. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்துருப்பாங்க, வயசாயிடுச்சு. அதனால என்ன பண்ணு, கொடுக்கறத வாங்கிட்டு ஓரமா படு. மீதி பேசனா தலைகாணி சாமிக்கு காலி பண்ணிடுவார். அதுபோல் ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்தார். ஆனா அவருக்கு என்ன இல்லை, நோ பிளேஸ். அப்படியெல்லாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு கேடகமா இருக்கிறார்.
இல்லையா? அவர் நமக்கு பட்டயமா இருக்கிறாராம். பட்டயம் கூட அது பாதுகாப்பு குறிக்கு கொடுத்தார். சண்டைக்கு வந்தா என்ன பண்ணாங்க? பட்டயத்தினால வெட்டிடுவாங்க. கோலியாத்துக்கிட்ட சொல்றாங்க, தாவீது சொல்றான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன் சொல்லி எத்து போன 5 கல்லு, ஒரே கல் ஃபர்ஸ்ட் கல் அவுட்டு, அவனுடைய பட்டயத்தை அவனை வெட்டி போட்டான். பட்டயம் பாதுகாப்பு இல்லையே. எம்ஜிஆர் கூட சொல்லியிருந்தார், ஞாபகம் இருக்கா? ஆள் வருது கத்தி வச்சுக்கணும். அப்ப பிரச்சனை வந்தப்ப இல்லையா? அப்ப பிரச்சனை வந்தப்ப நமக்கு ஆண்டவர் என்னவா இருக்கிறாரு? மகிமை பொறுத்த பட்டயம் இல்லையா? அட்டகத்தி கிடையாது. சினிமாவில் நாடகத்தில் வச்சிருப்போம் அட்டகத்தி, அந்த கத்தி கிடையாது. நமக்கு ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட கத்தி? ரியல் பட்டயமா இருக்கிறார். சாத்தானை வெட்டி நம்மை பாதுகாக்கிறார் இல்லையா? ஆக இந்த மாதத்துல முதல் வாரம், முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அன்பின் வார்த்தை, இஸ்ரவேலே நீ நம்புறாத, டோன்ட் அஃப்ரைட், பயப்படாத. பயத்தை கொடுக்கிறவன் சாத்தான், பயத்தை கொடுக்கிறவன் சாத்தான், பயத்தை நீக்குகிறவர் ஆண்டவர் இல்லையா? பயப்படாத பயப்படாத சொல்லி கிட்டத்தட்ட 365 முறை இருக்கு பைபிள்ல. 365 முறை. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். 365 நாள் ஆண்டு சொல்ற நமக்கு என்ன பண்ணாத, ஆமா பயப்படாது. அவர் பிறந்தப்ப முதல் வந்த செய்தி பயப்படாதீர்கள், இதை எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்திகளுக்கு அறிகிறது. அவர் பிறந்தப்ப, அவர் உயிர்த்தப்பவும் அந்த செய்தி, முதல் செய்தி பயப்படாதீர்கள், நீங்கள் தேடுகிற இயேசு இங்க இல்ல, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவர் இடத்துல தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தேர்ந்தார். போய் உங்க சகோதரர்கள் சொல்லுங்க இல்லையா? அவர் பயத்தை நீக்கும்படியா வந்தார். அவர்தான் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், பயப்படாதே, நீ கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட ஜனம். நாமெல்லாம் நம்ம பாவத்தை அறிக்கை செய்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் என்ன பண்ணியிருக்கிறோம்? திருமுழுக்கு எடுத்து இருக்கிறோம். நம்மள வந்து காப்பா, நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறியா? ரட்சிக்கப்படாத எப்படி நாசான் எடுக்க முடியும்? நீ ரட்சிக்கப்பட்டுக்கிறியா? ரட்சிக்கப்பட்டதை நாசான் எடுத்துருக்கிறோம் இல்லையா? விகடாவாதம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆக இங்க பாக்க நாம ரட்சிக்கப்பட்ட ஜனம் இல்லையா? நாம இஸ்ரவேல், யாக்கோபு கிடையாது. அன்னைக்கு உனக்கு ஒப்பானவன் யார்? நமக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை. ஆகவே பாருங்க எவ்வளவு பெரிய மேன்மையான வாழ்க்கை நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணோம்? யாரா இருக்கணும்? இஸ்ரவேலா இருக்கணும், யாக்கோபா இருக்கக்கூடாது. கிமு கிபி கிறிஸ்துக்கு முன்ன வைராக்கியமா இருந்தோம், கிறிஸ்துக்கு முன்ன எரிச்சல் உள்ளவர்களா இருந்தோம், கிறிஸ்துக்கு முன்ன எப்படி இருந்தோம்? கீழ்ப்படியாம இருந்தோம். ஞானசாரம் எடுக்கிறதுக்கு முன்னால சொல்ல, கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால கிமு கிபி கிறிஸ்துவ ஏற்றுவந்த பிறகு எப்படி இருக்கணுமா? 2 Corinthians 5:17 சொன்ன பிறகு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி இருக்கணும்? கிபி 2 Corinthians 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சொல்ற பாருங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எந்த எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? புது சிருஷ்டி, புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையகள் அவன் பழைய கோல் சொல்றது, பழைய பொய் சொல்றது, பழைய முறுமுறுக்கிறது, பழைய கீழ்ப்படியாமை லிஸ்ட் போட்டுங்க. இதெல்லாம் பழசோ அதெல்லாம் என்ன ஆயிடுது? தண்ணீர் கலையில நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதெல்லாம் வரியில் பண்ணிடுறோம், அடக்கம் பண்ணிடுறோம், புது சிருஷ்டி எழுந்திருக்கிறோம். அவங்க சொல்ற போல் ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார், பழையெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதுசுக்கானா புதுசு இல்லைங்களா?
புதுசு தான் விரும்பும், பழசு விரும்பாங்க. பழைய கஞ்சி குடிக்குமா? பழைய கஞ்சி ஐயோ சளி பிடிக்கும். அது யார் குடிக்கிறது? சூடா சாப்பாடு சூடா இருக்கும், பனியா இருக்குது, கை வச்சு ஜில்லுன்னு தட்டு பறக்கும். எப்படி இருக்கணும்? சூடா இருக்கணும், புதுசா இருக்கும். சில பேர் பழைய குழம்பெல்லாம் பிடிக்காது, பழைய ரசம் பிடிக்காது, புது குழம்பு புது ரசம் வைக்கணும். ஆகவே நம்ம கிறிஸ்துக்குள்ளா எப்படி புது குழம்பை விரும்புகிறோம், புது ரசம் விரும்புகிறோம், நல்லது. புது ட்ரெஸ் விரும்புகிறோம், அதே போல நம்ம கிறிஸ்துக்குள்ள புது மனுஷனா இருக்கணும் இல்லையா? ஆமா. அவருக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? கிறிஸ்துவை நாம் ஆடையாய், ஆமா, இப்ப ட்ரெஸ் போட்டு இருக்கிறார். என்ன தெரியுது? வேலை வெள்ளை சட்டை தான் தெரியுது, உடம்பா தெரியுது? உடம்பு தெரியலையே. அப்ப யார் தெரியணும்? நமக்கு வெளியில கிறிஸ்து தெரியணும், நம்மளை தெரியக்கூடாது. நம்மளை மறைச்சு கிறிஸ்துவை என்ன பண்ணோம்? வெளிப்படுத்தணும். ஆகவே இந்த முதல் வாரத்தில் முதல் தேதியில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, நாம யாக்கோபா இருக்கக்கூடாது, எத்தனை இருக்கக்கூடாது, ஏமாத்துக்காரனா இருக்கக்கூடாது. நம்ம ஏமாத்துக்காரனா இருந்த நம்ம என்ன பண்ற இருக்கோம்? இஸ்ரவேலா மாத்துக்காரு. இப்ப நம்ம எப்படி வாழணும்? இஸ்ரவேலா வாழும்போது தான் சகாயமா இருப்பாரு, கேடகமா இருப்பாரு, பட்டயமா இருப்பாரு. நீ யாக்கோபா நின்றுனாக்கா கேடகமா இருக்க முடியாது, பட்டயமா இருக்க முடியாது, சகாயமும் கிடைக்காது. இஸ்ரவேலா இருக்கணும். நம்மளாம் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அவங்க சரீர பிரகாரமான இஸ்ரவேலர். பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போறாங்க. நாம எங்க போறோம்? பரம கானானாகிய பரலோகத்துக்கு. அல்லையா? நித்தியமா வாழ போறோம். அங்க கண்ணீர் இல்லை, அங்க கவலை இல்லை, அங்க வேதனை இல்லை, அங்க துன்பம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, வெயிலாது உஷ்ணமாக நம்ம மேல படுவது இல்லை. ரேஷன் கடை போய் கை ரேகை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, விட மாட்டேங்குது கை ரேகை, வயசாயிடுச்சு. அதனால பின்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் டிஸ்டர்பா இருக்குது. என்ன இவருக்கு 10 நிமிஷம் ஆகுது, எப்போ போறது? எனக்கு ஒரு இக்கட்டான நேரம் வந்து முந்தானாரு எண்ணூர்ல எங்க மாமா மனைவி இறந்துட்டாங்க. 1 மணிக்கு எடுக்கணும்ட்டாங்க. இங்க பார்த்தா 10:30 இருக்கிற கையில விட மாட்டேங்குது. கத்தர் இப்படியோ ட்ரை பண்ணி விழுந்தது. லிப்ட் கேட்டு அப்படியே பெரியார் நகருக்கு போனேன். பெரியார் நகர்லேருந்து ஆண்டகுப்பம் போனேன். ஆண்டகுப்பத்துலேருந்து பஸ்ஸு போனால் அங்கே பார்த்தா 2 மணிக்கு எடுக்கிறாங்க. நோட்டீஸில் போனது 11 மணி. இந்த குழி எடுக்கிறாங்க, தண்ணி சொந்த இருக்குது, வெட்டா பொது விழுது, கீழே பள்ளம் பாலுது. சரி கல் வயசு கட்டுப்பாடு, நல்ல நேரத்தில் கட்ட மாட்டேன்றான். எங்களுக்கு நல்ல நேரம் தான், எல்லா நேரம் நல்ல நேரம் ஒத்துக்கலையே. அவன் பண்ணுறதான் அப்படியே வளர்த்து 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன் சொன்னா பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. அப்படி நாம் கர்த்தருக்கு பெரியமா நடக்கணும். யாக்கோபா இருக்கக்கூடாது. யார் இருப்பீங்க? ஆமா, நம்ம பரம கானானுக்கு போக போறோம். கண்ணீர் இல்லாத நாட்டுக்கு, கவலை இல்லாத நாட்டுக்கு. அங்க எப்பவுமே பாடி துதிக்கிற வேலை தான், வேற வேலைய 100 நாள் வேலை கிடையாதாங்க. 100 நாள் வேலைக்கு பண்ண அதுலேயே சம்பளம் கம்மி கொடுக்குறாங்க. அதெல்லாம் சம்பளம் கரெக்டாக வருது இல்லையா? அந்த நாட்டுக்கு போக போறோம். நம்ம இங்க இருக்கிறது என்ன வீடு? இது ரெண்டட் ஹவுஸ், வாடகை வீடு. காலி பண்ணினா காலி பண்ணு முடியாது சொன்னா என்ன பண்ணும்? பண்ட பாத்திரம் எங்க இருக்கும்? ரோட்ல இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு போகணும். அங்க அப்படி கிடையாது. நிச்சயமா ஆடவர்கள் பாடி துதித்து ஆராதிக்க போறோம். அதுதான் இங்க பிராக்டிஸ் எடுக்கிறோம். அறையில் ஆடாதவன் எங்க ஆட மாட்டான்? அம்பலத்தில் ஆட மாட்டான், ஸ்டேஜில். அதுக்குதான் பிராக்டிஸ். இங்க பிராக்டிஸ் பண்ணி அங்க போய் டான்ஸ் போடணும், நடனம். அவங்க இங்கே துதிக்க பழைக்கணும். அதுதான் துதி ஆராதனை. காலைல 9லேருந்து 9:30 துதிக்க கற்றுக்கொண்டு அங்க போய் நம்ம துதிக்க போறோம் இல்லையா? ஆகவே இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட ஜனம்.
அதனால உனக்கு ஒப்பானவன் யாரும் இல்ல. யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிழ்வு பொருந்திய பட்டயமும் அவர். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசினா பண்ணுவாங்க, உடனே வாய் மொழி போடுவாங்க. அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு சொந்தமாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்கள் மூடினோங்க.